உங்கள் எத்தனை பேத்துக்கு உங்களோட எக்ஸாக்ட்டான பேரு, அதே கரெக்ட்டான ஸ்பெல்லிங்ல உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அம்மா, அப்பா வச்ச அதே பேர் இருக்கா? எனக்கெல்லாம் சத்தியமா இல்ல. அது நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. எப்ப நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம ஒரு லீகலா ஒரு டாக்குமெண்டேஷன் ஏதாச்சும் ஒரு பிரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்றோமோ, அன்னைக்கு தான் இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். இந்தியாவுல மத்த கண்ட்ரீஸ்லாம் இத கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரே நாள்ல பண்ணிக்க முடியுமா? அப்படிலாம் தெரியல. பட் ஆனா ஸ்ரீலங்கால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வேலை இது. பெரிய அக்கப்போர் வேலை. ஒரு நாள் 2 நாள் இழுக்கிற வேலையில சில நேரத்துக்கு இது எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஒவ்வொரு இடமா நம்மள அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. என் பேரு சசிகரன் பவன்துரை. பவன்துரை பானா வானா பவன் அப்படிதான் இருக்கும். என்னோட ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் எல்லாம் அப்படிதான் எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரும்போது ஸ்கூல் ஐடென்டி கார்டு வரும்போதும் சசிகரன் பவன்துரை தான் தமிழ் எழுதி இருந்துச்சு. ஆனா சிங்களத்துல பவுன் பானாவுக்கு பக்கத்துல வானா இல்ல பூனா போட்டிருந்தானுங்க. சரி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸ்கூல்ல ஏதாச்சும் காம்படிஷன்ஸ்ல சர்டிபிகேட்ஸ் வாங்கும்போது அந்த சர்டிபிகேட்ஸ்லயும் சரியான பேர் நிறைய இடங்கள் தமிழ் எழுதினதே கரெக்டா தமிழ் அவங்க கொடுத்தது இல்ல. நிறைய இதுல சசி ஹரன் போட்டிருக்கும், சசி கரன் போட்டிருக்கும் இங்கிலீஷ்ல. கேக்கு பதிலா ஜி போட்டிருப்பாங்க, பவனுக்கு பதிலா பவுன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு சர்டிபிகேட்ஸ்ல. அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நான் எங்கேயுமே யூஸ் பண்றதே கிடையாது. பட் அதுக்கப்புறம் இடையில நான் செஞ்ச ஒரே ஒரு நல்ல வேலை என்னன்னு சொன்னா இடையில நான் படிச்ச எல்லா ஸ்டடீஸ்க்கும் என்னோட போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கட்டும், எம்பிஏவா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நான் எனக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா கொடுத்திருந்தேன். பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருந்தேன். சசிகரன் பவன்துரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இது எனக்கு எங்க பிரச்சனையா இருந்துச்சுன்னா, நான் அந்த ஃபின்லாண்டுக்கான வீசா ப்ரொசீடியர்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது அப்பதான் என்னோட ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஓ லெவல்ஸ் ஏ லெவல்ஸ்ல இருந்து என்னோட ஓ லெவல்ஸ் ஏ லெவல்ஸ் ரெண்டுலயுமே பவன் துறைக்கு பதிலா பவுன் துரை POU போட்டிருந்தாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல பானா பூனா பவுன் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல ஒன்று இருக்கு, இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கு. ஸ்ரீலங்கால அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சர்டிஃபை பண்றதுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு தானே போகணும். இப்போ நான் ஃபாரின் மினிஸ்ட்ரில போயிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது தான் உண்மையான பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. அங்க நான் போன என்னோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தா பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு மாதிரி பேர் இருக்கு, ஒரு எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அண்ட் என்னோட ஓ லெவல்ஸ் ஏ லெவல்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு, ஐடென்டிட்டில ஒரு மாதிரி இருக்கு. நாலுமே 4 விதமா இருக்கு. இது நாலுமே 4 பேர் எழுதினது. ஆரம்பத்தில் எப்படியுமே ஒரு நர்ஸ் தான் எழுதுவாங்க. நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் எழுதும் போது நம்ம அம்மா அப்பா ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, தமிழ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல எங்க அதை கரெக்டா ஒரு பேப்பர்ல இதுதான் சொல்லி எக்ஸாக்டா எழுதி கொடுத்துருக்க போறாங்க. சும்மா வாயில சொல்றது தான், அது அப்படியே அவங்க கேட்டு எழுதுறது தான். அது அப்படியே அங்க ஒரு மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்ல பிழை ஆகி போச்சு. ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது எப்படி அம்மா அப்பா போயிட்டு கேட்கவா போறாங்க, என்ன பேர் எழுதுறீங்க கரெக்டா பாத்தீங்களா, அப்பெல்லாம் பார்க்க போறது இல்ல தானே. சோ அங்க ஒரு பேர்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டிக்கு ஒரு பேர் கொடுக்கும்போது நமக்கும் அவ்வளவு தெரியாது தானே, இப்படிலாம் கொடுத்தா பின்னுக்கு போல பெரிய பிரச்சனையா நிக்கும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பேரை சொன்னோம். அதை அப்படி எழுதும் போது சிங்களத்துல ஒரு மாதிரி பிழையா எழுதிட்டாங்க, அங்க ஒரு பிழையா போச்சு. இதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் ஸ்கூலுக்கு போயிட்டு முதல் ஸ்கூல் அட்மிஷனை வாங்கணும், ஸ்கூல் அட்மிஷன்ல எப்படி கரெக்டா பேர் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு காட்டணும், அதுக்கு ஒரு அஃபிடவிட் எடுக்கணும், அங்க போயிட்டு ஜேபியை பார்த்து ஒரு சிக்னேச்சர் வாங்கணும், இப்படி 4-5 ஃபார்ம் சொல்றானுங்க. நமக்கு இன்னைக்கு நாளைக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், விசா ப்ரோசஸ்க்கு தேவையான வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கிடையில இது ஒரு பெரிய பிரச்சனையா நிற்கும். அதை ப்ரூஃப் பண்றதுக்கு நான் அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துட்டு போனா இதை பார்த்துட்டு என்ன சொல்றானுங்க, இல்ல இதுல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இது இங்கிலீஷ் கர்சிவ் ரைட்டிங்ல இருக்கு, இதுல எக்ஸாக்ட்டா பார்த்துனால சொல்ல முடியாது. சோ அதனால கண்டிப்பா நீ போய் இந்த அஃபிடவிட் எடுத்துட்டு வா, ஜேபி சிக்னேச்சர் எடுத்துட்டு வா, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணு. ஒரு சாதாரண சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை இவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. இதை மாத்துறதுக்கு எனக்கு இதை மாத்துறதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் பார்த்து ஒரு 4-5 நாள் திரும்ப போயிட்டு நான் கொழும்புல இருக்கேன், கொழும்புல திரும்ப ஹட்டனுக்கு போகணும், டெய்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏலாது இந்த வேலைக்காக. சோ என்ன பண்ணேன், நான் திரும்ப போனேன் நான் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு. அங்க போயிட்டு பார்த்தேன், ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தாங்க ஒரு தமிழ் லேடி. அவங்க கிட்ட போய் நான் கழிச்சிருக்கும் போது சொன்னேன், இப்படிதான் மிஸ் என் பேர் இதுதான், என்னோட சர்டிபிகேட்ஸ் தான் இருக்கு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் உண்மையான பேரு பவன் துரை இல்ல பவுன் துரை, நீ உன்னோட சர்டிபிகேட்ஸ்லாம் இதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோ. அதாவது என்ன சொல்றாங்க, என்னோட எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேட் மத்த என்னோட ஹையர் எஜுகேஷன் எல்லாத்தையுமே இதுக்கேற்ற மாதிரி நான் மாத்தணுமா, ஈவன் பாஸ்போர்ட்டையும் சேர்த்து. என்னங்க இதுதான் உண்மையான பேரு, என்னோட எக்ஸாக்டான சர்டிபிகேட்ஸ்லாம் அதான் கொடுத்துருக்கேன். ஆரம்பத்துல நர்ஸ் எழுதினதுலயும் ஸ்கூல்ல அவங்க கொடுத்த அட்மிஷன்லயும் பேர்லாம் பிழையா போட்டிருந்தா அதை நம்ம போயிட்டு மாத்துறதா, இல்லைன்னா நம்ம உண்மையான டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கணுமே இதுல இருக்க நம்ம உண்மையான பேரை மாத்துறதா, இதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போயிட்டு போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட ஐடென்டி கார்டு, அவரோட டிரைவிங் லைசன்ஸ், அவரோட அப்பாவோட பர்த் சர்டிபிகேட் அதெல்லாம் எடுத்துட்டு காட்டி, இங்க பாருங்க பவன் துரை தான் என் பேரு சசிகரன் பவன் துரை அப்படின்னு சொல்லி காட்டி, அதுக்கப்புறம் கைப்பட ஒரு லெட்டரோட எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுமே ஒரே பேர் தான் அப்படின்னு சொல்லி என்னோட சசிகரன் பவன் துரைன்னு அவங்க சிஸ்டம்ல இருந்து ஹரன்கிறத மாத்திட்டு கரன்னு போட்டாங்க, பவுன்கிறத மாத்திட்டு பவன் போட்டாங்க. ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸ்ங்க. இப்பதான் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே சமாளிச்சு எல்லா இடத்துலயுமே ஒரே பேர் சசிகரன் பவன் துரைங்கிறத மாத்திருக்கேன். இது எனக்கு கூட பரவாயில்ல, என் தம்பிக்கு மே 13 பிறந்திருக்கான், மே 11ன்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்றானுங்க, நீ பிறக்கும் போது உனக்கு கொடுப்பான் இல்லையா ஒரு ஊசி கார்டு, அதை கொண்டு வந்துட்டா அதை பார்த்து தான் நான் உனக்கு இதை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறானுங்க.
ஊசி கார்டு எங்கெங்க தேடுறது இப்போ இந்த மாதிரி இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரோசஸ். இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாகி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் இல்லை மற்ற கண்ட்ரிஸ்லையும் இந்த மாதிரியான்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் உங்களோட உண்மையான பேர் தான் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ், ஸ்பெஷலி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், நேஷனல் ஐடென்டிட்டி, உங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே இருக்கா? இல்லைனா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பேர் தான் இருக்கா? ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபாரின் போகிறதுக்கு இல்லைனா வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறதுக்கு இல்லைனா லீகலைஸ்டாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பேராக இருக்கா? இல்லைனா அது ஒரு பேர் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர்ஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் நாளைக்கு ஒரு வேலை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ண மாதிரி இருக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரபிளில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys.